ராகவ் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி வந்து அவன் கொடுத்த காசு தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் காசு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு. அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யார் கொடுத்த அந்த காசு, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த காசு எனக்கு எப்படி வந்தது உனக்கு ஒன்றும் தெரியும், எல்லாம் அந்த கிருஷ்ணா தானே உங்ககிட்ட கொடுத்தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவர் எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும் காசை, எனக்கு தெரியாதா, இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தது அந்த கிருஷ்ணா தானே, இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னை ஏமாற்ற முடியாது, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி சே அப்படின்றாரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆங்க. அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்ட மரியாதை, நானும் ஓவராக ஒரு அளவு தான் பொறுத்திருப்பேன், நீங்கள் ஓவராக போயிட்டே இருக்கீங்க, அந்த கிருஷ்ணா தான் எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, யாரும் எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நானே கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் நான் செய்கிற ஆள், யாரை நம்பி நான் கிடையாது, முக்கியமாக அந்த கிருஷ்ணாவை நான் அடியோடு வெறுக்க மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்து அதில் நான் பிழைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, தேவையில்லாமல் பேசியிருந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், இந்த காசை நான் கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குது, நான் கடன் பட்டிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன், இந்த காசை நீங்கள் வேணாம் சொல்கிறதுக்கும் தூக்கி எறிகிறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் கஷ்டப்பட்ட காசு இது, அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிற ராகவ், அப்போ அந்த கிருஷ்ணா ஏன் அப்படி சொல்லணும், நான் தான் ஏன் வந்து அபிக்கு எல்லாம் பண்ணேன்னு ஏன் சொல்லணும், அப்போ வேணும்னே வந்து அவன் சொல்கிறானா, எதுக்காக வேணும்னு சொல்லணும், ஒரு வேளை வந்து அஞ்சலி அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்படி சொல்கிறானோ, அப்படி தான் இருக்கும், ஏன்னா அஞ்சலி அக்காவுக்கு நல்ல பேர் எடுத்தாதுன்னா அவனுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு பணம் கிடைக்கும், அதனால தான் அப்படி பேசியிருப்பான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும், இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கள் மனசு கஷ்டத்தோடு அழுறாங்க. நம்ம வந்து அபி போயிட்டு முருகர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் மனசில் நீ அமைதியாக இருக்க, என் மேலே தூக்கி பழியை போட்டுக்கிட்டே இருக்காரு அவர், அந்த ராகவ் எப்போ பார்த்தாலும் என் மேலே பழியை தூக்கி போடுறாரு, அந்த அந்த வீணா போனவன் எப்போ பார்த்தாலும் ஏன் பேச்சுக்கே வரான், ஒருவேளை அவன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பானா அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. புலம்புறதை பார்த்துட்டு அனு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அபி, ஏன் புலம்பிகிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன பண்ணுறதுனே தெரில அனு, இந்த மாதிரி வந்து ஒன்றுமே புரியல எனக்கு, அந்த அவனை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவன் நல்லவனா கெட்டவனா நடிக்கிறானா கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, சரி இப்போ அதுக்கு எதுக்கு மனசு கஷ்டத்தோடு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்கான், எனக்கு அவன் தான் ஆர்டர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு ஒன்று, நிஜமாவா சொல்கிற, ஆமாம், சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், இல்லை ராகவ் வந்து என்கிட்ட கேட்டார், என் மாமா உனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாரான்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அப்படிலாம் பண்ணுறான், அப்போ வேணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அபி, அவனை நம்ம கண்காணிக்க தான் கரெக்டு, உண்மையிலே சொல்லப்போனால் அவன் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு எதிராக தான் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஆமாம் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, நானும் நினச்சேன் அவன் வந்து பழைய இதெல்லாம் வந்து மறந்துட்டான்னு சொல்லிட்டு, இப்போ என்னமோ அவன் நினச்சிட்டு இருக்கமா ஞாபகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க ரெண்டு பேரும். இங்கே வந்து சூப்பராக காய் நகர்த்திட்டேன், ராகவ் கண்டிப்பாக போய் பெரிய சண்டை போட்டிருப்பான், இப்போ ரெண்டு பேரும் எப்படி வந்து வராங்க பாருங்கள் சண்டையில் அப்படின்னோட ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பி வராங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு முடிவு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இன்னையிலேருந்து அபி வந்து என் கூட ஆஃபீஸ்க்கு வர போகிறா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி எல்லாரும். உடனே அபி வந்து நான் அதெல்லாம் வரமாட்டேன், இங்கே பாரு அபி நீ வந்து தான் தீரணும், ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, அது நீங்கள் தானே சொன்னீங்க பாட்டி, ஆஃபீஸில் வந்து அபியும் கூட்டிகிட்டு போக சொல்லி, இப்போ வர சொன்னால் வரமாட்டேங்கிறானு, அபிமா நீ போமா சொன்ன கேளு, ஆஃபீஸில் போனீங்கன்னா உனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும், இல்லை பாட்டி எனக்கு நிறைய ஆர்டர் இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுக்குறாம்மா, ராகவ் தான் சொல்கிறான்ல, இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் எல்லா ஒர்க்கும் அப்படின்னோடனே, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அபியும் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற முரளி, என்ன அபியும் ராகவ் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான், இங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்குது உங்கள் ரெண்டு பேரை பிரித்து வச்சாதான் நல்லது, அபி எப்போவுமே என் கண்காணிப்பில் இருக்கிறது தான் நல்லது, அப்போ தான் இந்த கிருஷ்ணா வந்து அபி கூட பேச மாட்டான், அபிக்கிட்ட பேசுகிறது பழகுறது இந்த கிருஷ்ணா பண்ணவே கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாரு அபி, நீ எக்காரணம் கொண்டும் சாயந்தரம் வரும்போது என் கூட தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அபி ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று முடியுது.